கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த மே மாதம் 10ஆம் தேதி கர்த்தருடைய நாளிலே நாம் அவரை ஆராதிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் சபையிலே ஒருமித்து வாசம் பண்ண முடியாத நிலையிலே வீடுகளிலே கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையில் சபையிலிருந்து உங்களுக்கு இந்த வாழ்த்து செய்தியும் தேவ தூதும் கொண்டு வரப்படுகிறது. கவனித்து கேளுங்கள், கூடவே சேர்ந்து ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அற்புதமான நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். தேவனே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாயிருக்கிற திரியேக தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட சேனையாயிருக்கிற எங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்க அவரை முத்தம் செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, தேசமெங்கிலும் அகிலமெங்கிலும் கோபாக்கினை நிறைந்திருக்கிற இந்த நாட்களிலே நாங்கள் தப்பி பிழைக்கும்படிக்கு ஆண்டவரே, நாங்கள் சாகாமல் பிழைத்திருக்கும்படிக்கு, உமக்காக நாங்கள் வாழும்படிக்கு, எங்கள் சீரிய காலங்களிலே சுகித்து இருக்கும்படிக்கு, எங்கள் தேவனுக்கு என்று சாட்சியாய் வாழும்படிக்கு, எங்கள் தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்கும்படிக்கு தேவரீர் எங்களுக்கு இரக்கமாயிரும். உடைய சித்தம் நிறைவேற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதனோடு கூட இணைந்து ஜெபிக்கிற இந்த ஆராதனையை கர்த்தருக்கென்று மகிமையாய் கொண்டு வருகிற ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே தம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் இன்றைக்கும் எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்களை காத்து வருகிற உடைய மேலான கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட நீ இருந்து வார நாட்களிலே நடக்க வேண்டிய தூதை எங்களுக்கு தருவீரா. வானத்தின் மன்னாவினாலே இஸ்ரவேலை வனாந்திரத்திலே போஷித்த தேவன் பஞ்ச நாட்களிலே வசனம் கிடைக்கக்கூடாத காலங்களிலே, தேவனை ஆராதிக்க முடியாத காலங்களிலே தேவரீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த பரலோக மன்னா எங்களை வாழ வைக்கட்டும், பிழைப்பூட்டட்டும். தேவன் தம்முடைய சொந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை குறித்து ஒரு மேன்மை உள்ள தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள், வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள், அந்தகார வல்லமைகள், எல்லையின் பிசாசுகள், பொல்லாத மனுஷ கூட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். அதை கட்டி போடுகிறேன். கர்த்தருடைய கிரியை பெருகும்படிக்கு சபையை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவன். பாடுவோமா? ஏசப்பா, உங்க நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா என்கிற பாடலை பாடி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏசப்பா, உன் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பெரும் கூட்டமாய் மாற்றும் இயேசையா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பெரும் கூட்டமாய் மாற்றும் இயேசையா.
கூடினால் வருவேன் என்று 2-3 பேர்கள் உமது நாமத்தினால் கூடினால் வருவேன் என்று வாக்கு மாறாதவர் ஐயா, வாக்கு மாறாதவர். சிறு கூட்டமா துடிக்கிறோம் ஐயா, பெரும் கூட்டமாய் மாற்றும் ஏசையா. சிறு கூட்டமாய் துடிக்கிறோம் ஐயா, பெரும் கூட்டமாய் மாற்றும் ஏசையா. இந்தியா முழுவதிலும் சுவிசேஷம் சொல்ல கிருபை தாருமையா. இந்தியா முழுவதிலும் சுவிசேஷம் சொல்ல கிருபை தாருமையா. வல்லமை தாருமையா ஐயா, வல்லமை தாருமையா. சிறு கூட்டமா ஜெபிக்கிறோம் ஐயா, பெரும் கூட்டமாய் மாற்றும் ஏசையா. சிறு கூட்டமா ஜெபிக்கிறோம் ஐயா, பெரும் கூட்டமாய் மாற்றும் ஏசையா. சிலுவை மோதினக்கள் பெரிய பர்வதமாய் பூமியை நிரப்பிடுமே. சிலுவை மோதினக்கள் பெரிய பர்வதமாய் பூமியை நிரப்பட்டுமே. சபைகள் நிரம்பட்டுமே ஐயா, சாட்சியாய் வாழட்டுமே. சபையை நிரப்பட்டுமே ஐயா, சாட்சியாய் வாழட்டுமே. சிறு கூட்டமாய் துதிக்கிறோம் ஐயா, பெரும் கூட்டமாய் மாற்றும் ஏசையா. சிறு கூட்டமாய் துதிக்கிறோம் ஐயா, பெரும் கூட்டமாய் மாற்றும் ஏசையா. Praise the Lord. இன்னொரு பாடலை பாடுவோம். யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன்.
போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாள போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், எலியாவை போல நான் விடவே மாட்டேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்குவர ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்குவர ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். மேம்படுத்துமா, இடைவிடாமல் ஆராதிக்கிறீங்க தேவன். எங்களை தப்புக்கு வல்லவராய் இருக்கிறார். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாத் வந்தாலும் இயேசுவின் நாமத்தாலே முறியடிப்பேன். கோலியாத் வந்தாலும் இயேசுவின் நாமத்தாலே முறியடிப்பேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், எலியாவை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். ஒரு மனிதனுடைய வெற்றி இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருப்பது, இடைவிடாமல் தேவனை நோக்கி பார்ப்பது, இடைவிடாமல் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவார். பிரியமானவர்களே, நம்முடைய நெருக்கம் நமக்கு தான் தெரியும், நம்முடைய வேதனை நமக்கு தான் தெரியும். பிறர் நமக்காக ஜெபிப்பார்கள், நமக்காக ஜெபிக்கும்படி விண்ணப்பங்கள் எழுதி போடலாம் கொடுக்கலாம் என்று சொல்லுவது அது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும், அவ்வளவுதான். ஆனால் முழு வெற்றியும் உங்கள் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களை போராட்ட ஜெபம், கண்ணீரின் ஜெபம், கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம், விசுவாச ஜெபம், நீதிமானாய் வாழ்ந்து ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையில மேன்மை கொண்டு வரும். யாக்கோபு பதில் கிடைக்கும் வரை போராடி, எலியா அக்கினி இறங்கு வரையிலும் ஜெபித்தார். ஆண்டவர் இயேசு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதை குறித்து லூக்கா சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 1 to 8 வசனங்கள் வரையிலும் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார்.
இந்த அற்புதமான நாள் ஆராதனையிலே பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவோம். தேவனை சார்ந்திருக்கிற அந்த சார்பை நினைப்பூட்டு. என்னுடைய நம்பிக்கை என்ன என்று சொல்லி யாராவது கேட்கும் பொழுது, என்னுடைய நம்பிக்கை எனக்காய் மரித்து உயிரோடு எழுந்து வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியமுடையவர்களாக இருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து வருகிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆராதிப்போம். தூவம்போல் என் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. தூவம்போல் என் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. ஆராதனை உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டா, நிலை நிற்க முடியாதையா. என் பாவங்களை நினைப்பீரானால், என் அக்கிரமங்களை நினைப்பீரானால், உடைய சமூகத்தில் நிற்க முடியாது அப்பா. என் பாவங்களை பாராது என்னை சேர்த்து கொண்டவரே, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை குணமாக்கினவரே, என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டா, நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். Yes, Lord. ஒரு விடியலுக்காய் காத்திருக்கிற ஒரு காவலனை போல ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. எப்பொழுது என் வாழ்க்கையில் விடிய வரும், எப்பொழுது என் வாழ்க்கை விடியும் என்று சொல்லி காத்திருக்கிறேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிடும். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிடும். என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய்
வெறுத்தார்கள் வெறுத்தார். எல்லாரும் என்னை விட்டு தூரம் போனார். நான் ஒரு அனாதையா, என் பாவ மிகுதியினாலே நான் சஞ்சலப்படுகிறேன், தவிக்கிறேன். ஆனாலும் உம்மை பற்றி கேள்விப்பட்டேன். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு மனமுடைந்து வருகிறேன் அப்பா. என் கண்கள் உம்மைத்தானே நோக்கி இருக்கின்றன. என் கண்கள் உம்மைத்தானே நோக்கி இருக்கின்றன. அடைக்கலம் புகுந்தேனா அழிய விடாதேயும். அடைக்கலம் புகுந்தேனா அழிய விடாதேயும். உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். ஆண்டவரே, இடர்களை எல்லாம் நீங்கும்படி செய்பவர் நீரப்பா. என் புகழிடம் நீர்தான் ஐயா. எனக்காய் ஆவை செய்து முடிக்கிற தேவன். உனக்கு மகிமை உண்டா? இடர்கள் எல்லாம் நீங்கும் வரை புகழிடும் நீர்தான் ஐயா. என் தடைகள் எல்லாம் நீங்கும் வரை புகழிடும் நீர்தான் ஐயா. எனக்காய் ஆவையுமே செய்து முடிப்பவரே. எனக்காய் ஆவையுமே செய்து முடிப்பவரே. காரியங்கள் தடைபட்டு கிடக்கிறதோ, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லி ஏக்கம் உண்டோ? தடைகள் தடைகள் என்று சொல்லி தடைகளையே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ? தடைகளை உடைத்து போடுகிற ராஜா இன்றைக்கு உங்கள் நடுவிலே வருகிறார். தடைகளை அகற்றுகிறார். அது என்ன விதமான தடையாயிருக்கட்டும். தொழில் சார்ந்த தடையாயிருக்கலாம், ஊழியம் சார்ந்த தடையாயிருக்கலாம், வாழ்க்கை சார்ந்த தடையாயிருக்கலாம், திருமணம் சார்ந்த தடையாயிருக்கலாம், கல்லூரி பள்ளி வாழ்விலே தடைகள் உண்டாயிருக்கலாம், படிப்பை தொடர முடியலையே, என் பிள்ளைகளை வளர்க்க முடியவில்லையே, என் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே, என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த வேலைகளிலே என்னால் செய்ய முடியவில்லையே என்கிற கவலை இருக்கலாம். தடைகள் 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 என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு தாயை, தகப்பன், அன்பு பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தடைகளை உடைத்து போடுகிறார் ராஜா. ஆராதனை நேரத்தில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்கள் மத்தியிலே செய்து வருகிறார். விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஆராதனை செய்யுங்கள். கர்த்தரின் தடைகளை இன்றைக்கு உடைக்கிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிக்கிறார் என்று சொல்லுங்கள். தடைகள் எல்லாம் நீங்கும் வரை புகழிடம் நீர்தானையா. தடைகள் எல்லாம் நீங்கும் வரை புகழிடம் நீர்தானையா. என
யாவையுமே செய்து முடிப்பவரே, உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். மனுஷர் வழியா இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இடர்கள் வந்து கொண்டே இருக்கலாம். நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாய் மனுஷர்கள் எழும்பி இருக்கக்கூடும். சத்துருக்களாய் இருக்கிற அசுத்த ஆவிகள், பிசாசின் தந்திரங்கள், செய்வன ஏவல்கள், வில்லு சூனியங்கள் செய்யப்பட்டு ஒவ்வொரு நாள் இடரல் இடரல் என்று சொல்லி மிகவும் வருத்தத்தோடே காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார். கடைசி நாட்களிலே சத்துருவானவன் எழும்பி தீவிரமாய் செயல்படுகிறான். அத்தோடைய ஜனங்களை அநேகமாய் கொள்ளையிடும்படி போராடி வருகிறார். இவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிறான் சத்துரு. சிங்கத்தை போல அலைகிறான். சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல. நம்முடைய ஆண்டவர் இயேசு யூத ராஜசிங்கம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அற்புதமான ஆராதனை நேரத்தில் உனக்கு விரோதமாய் இடர்கள் உருவாக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் உன்னை அலைக்கழிக்கிறார்களோ, அலைய வைக்கிறார்களோ, என் அலைச்சலை எண்ணி இருக்கிறேன். என் கண்ணீரை துருத்தியிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற சங்கீதக்காரனை போல நிச்சயமாய் தேவன் உன் நடைகளை, உன் அலைச்சல்களை எண்ணி உனக்கு ஜெயம் கொடுக்கிற நாள் இது. உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற நாள் இது. சொல்லுவோமா? தூபம்போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. புருஷர்கள் எப்பொழுதும் தங்களுடைய கைகளை, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி பிடிக்கிறவர்களா காணப்பட வேண்டும். மோசே அமலேக்கு விரோதமாக எழுந்து யுத்தம் செய்ய யோசுவாவை அனுப்பின பொழுது 2 கரங்களையும் உயர்த்தி கோலை பிடித்தவனாக நின்று கொண்டிருந்தார். ஒரு பக்கம் ஊரும் மறுபக்கம் ஆரோனுமாய் சேர்ந்து 2 கரங்களையும் பிடித்து தாங்கிக் கொண்டிருந்தார். யுத்தம் முடிகிற மட்டும் உயர்த்தி பிடித்த அந்த கரத்தின் நிமித்தம் பரலோக தேவன் யோசுவாவின் சேனைக்கு, இஸ்ரவேலின் சேனைக்கு ஜெயத்தை கொடுத்தார். புருஷர்களே, என் அன்பு சகோதரர்களே, உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராய் நீங்கள் பிடிக்கிற போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெய ஆவி தருகிறார். நீங்கள் ஜெயாளிகள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். தேவன் உனக்காக, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி உங்கள் அடிவிலே கடந்து வருகிறார். உங்கள் கரங்களை மாத்திரம் உயர்த்தி ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பாருங்கள். நிச்சயமாய்
உங்கள் முகங்கள் பிரகாசமடையும், உங்கள் வாழ்க்கை பிரகாசமடையும். நம்முடைய தேவன் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார், நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். ஜபங்கள் ஏற்றுக்கொண்டீரையா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேயா. தூயாவியானவரே, தூயாவியானவரே, அசைவாடும் ஆவியே, ஆளுகை செய்கிற ஆவியே, ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எங்கள் நடுவிலே வாசமா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களிலே அதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. என் கண்களிலே உணர்கிறேன், என் கரங்களிலே உணர்கிறேன், என் இதயத்தை உணர்கிறேன், கண்களிலே உணர்கிறேன். என் ஆண்டவர் எனக்குள்ளே ஆளுகை செய்கிறார், எனக்குள்ளே அசைவாடுகிறார், அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட வருகிறார். ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் ஐயா, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நிறைவுக்காக கெஞ்சுகிறோம், உம்முடைய பிரசன்னத்துக்காக கெஞ்சுகிறோம். எங்கள் வீடு முழுவதும் இந்த பிரசன்னம் இறங்கி வரட்டும் அப்பா, இறங்கி வரட்டும். அது ஆரோன் சிரசிலே வடிந்த தைலத்துக்கு ஒப்பா இருக்கட்டும். அது அவன் தலையை நனைத்து, தாடியை நனைத்து, அங்கியை நனைத்து வழிந்தோடுகிற அந்த அனுபவம் இவனே இப்படி ஆவியினாலே நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஊற்றிடுமே உமதாவியை, மாற்றிடுமே உம்மை போலவே. ஊற்றிடுமே உமதாவியை, மாற்றிடுமே உம்மை போலவே. வான் புறாவே எங்கள் மீது வந்திடும், வான் செட்டைகள் விரித்து என் அச்சம் எல்லாம் அகல, வான் செயலாய் வந்திறங்கிடும். வான் செட்டைகள் விரித்து என் அச்சம் எல்லாம் அகல, வான் செயலாய் வந்திறங்கிடும். ஊற்றிடுமே உமதாவியை, மாற்றிடுமே உம்மை போலவே. ஊற்றிடுமே உமதாவியை, மாற்றிடுமே உம்மை போலவே. வான் புறாவே எங்கள் மீது வந்தமர்ந்திடும், வான் புறாவே எங்கள் மீது வந்தமர்ந்திடும். Jesus, Jesus, thank you Holy Spirit. நிறைவு வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை கொடுக்குமே, ஒரு திருப்தியை கொடுக்குமே. நீங்க போது இயேசுப்பா, நீங்க போது இயேசுப்பா, ஆவியானவரே நீங்க போதும். இந்த நிறைவுல நடத்துங்க,
120 பேர் 10 நாட்கள் காத்திருந்த போது இறங்கின அந்த ஆவியின் மழை, ஆண்டவரே எங்களுக்குள்ளே கடந்து வர, எங்களுக்குள்ளே அது ஊறுகிற ஊற்றாய் இருக்கட்டும். வாழ வைக்கும் தெய்வம் நீரன், எங்களை வாழ வைக்கும் தெய்வ நீரையா, எங்களுக்குள்ளே ஜீவனாய் பலனாய் தேவ வைராக்கியமாய் இருக்கிற தேவ ஆவியானவர் நீரையா. நிரப்புங்கப்பா, 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 இந்த பாத்திரத்தை நிரப்புங்கப்பா, ஜீவ தண்ணீரால நிரப்புங்கப்பா, ஜீவ தண்ணீரால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரம் நிரம்பி ஒழிகிறோம். தலையணையால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தரை குறித்து தாவீது பாடினார், என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் ஆடி பாடுவேன், எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. பாத்திரம் நிரம்பி வழிகிறார். தேவனுக்காக ஒரு வாழ்க்கை, என் கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை, என் கர்த்தரோடு ஒரு வாழ்க்கை. எஸ் ஜீசஸ், அது மேலாம் மக்கள் சீனாய் மலையில இறங்கி வந்த அந்த மகிமை கூடாரத்தில் இறங்கி வரட்டும், எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். மகந்தர மோரி அகர ஒரு விலாதர மனாகதுரிவி. எஸ், எஸ், தேவனாகிய கர்த்தர் மகிமையின் பிரசன்னராக நம்மில் வாழுகிறதே அந்த பெரிய நம்பிக்கை என்று பவுல் சொல்லுகிறது போல இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு விண்கலமானது சந்திரனில் போய் காலோண்டி நிற்பது போல கர்த்தர் நம் மத்தியிலே ஒரு எந்திரத்தை நிறுத்தி இருக்கிறார். இந்த விண்கலம் போன்ற ஒரு காரியத்தை நம் நடுவில் நிறுத்தி இருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் தொடர்பு ஏற்படுத்தும்படிக்கு இந்த உலகத்தில் அறிவியலார்கள் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பெல்லாம் விண்வெளியிலே தன்னுடைய விண்வெளி எந்திரங்களை வைத்து தொடர்பு வைக்கிற கர்த்தர் நம் மத்தியிலே நம்மை காண்கிறவராக, நம்மை விசாரிக்கிறவராக, நம்மோடு தொடர்பை வைக்கும்படி எப்படி கிறிஸ்து இயேசு நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறாரோ, எப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரோ, அந்நிலையிலே தான் மகிமையான ஒரு கருவி நமக்கு இறங்கி வர பண்ணுவதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம்.
ஓ ரபௌஷந்தர பௌரியா தரமனாகதுரம் அறிவிலா தரமனாகதரா வனாதி வனம் கொள்ளாதவரே, விடத்திலே நாத்துமாவும் ஊற்றி விடுகிறேன். எல்லா மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படிக்கு காத்திருந்தேன், ஜெபித்து வந்தேன். இந்த நாட்களுக்குரிய ஒரு தைரியத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 38வது புத்தகம் 1 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 38வது அதிகாரம் 1 5 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை ஆவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு, இப்பொழுது நீ சாவதில்லை, இப்பொழுது நீ சாவதில்லை. எல்லாருக்குள்ளும் இன்றைக்கு ஒரு மரண பயம். சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரை வேதம் சொல்லுவது போல ஏழைகளுக்கு மரணத்தை பற்றிய, வாழ்க்கை பற்றிய ஒரு அக்கறை இருக்காது. படித்தவங்க செல்வந்து வாழணும், ஆளணும் என்கிற எண்ணம் உடையவராக இருக்கும்போது தன்னை காத்துக்கொள்ள அநேக உபாயங்களை தேடுவது வழக்கம். நான் வாழ்கிற இந்த பகுதியில் அநேகர் மாஸ்க் கூட போட முடியாமல் போயிருக்கிறாங்க. கவலைப்படுறதில்லை, தினம் அங்கங்கே சகஜமாக வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். காவல்துறை எத்தனை முறை தான் அட்வைஸ் பண்ணாலும், சுகாதாரத்துறையில் சொன்னாலும், பேரண்ட்ஸு சொன்னாலும், ஈவன் பேரண்ட்ஸ் கூட பொறுப்பற்று போவதை பார்க்க முடியும். தொற்று நோய் வந்திருக்கிற இந்த காலத்தில். எனிவே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு தைரிய வார்த்தை செய்தி என்னன்னு கேட்டா, இப்பொழுது நீ சாவது இல்லை. இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த தைரியத்தை சபைக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏவப்பட்டேன். திருச்சபையே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் உன்னுடைய தேவன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் திருச்சபைக்காகத்தான் வரப்போகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த ரகசியம் பெரியது,
இது கர்த்தருக்கும் சபைக்கும் உரியது என்று பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நெருங்கின உறவு சபையாகிய உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். பிரியமானவர்களே, எசேக்கியாவுடைய சூழலை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், மரண செய்தி அறிவிக்கப்பட்டது. யார் சொல்ல சொன்னது, யார் சொன்னது என்று பார்க்கும் பொழுது விசித்திரமா இருக்கும். உலக நம்பிக்கை, யம தர்மம் வருவா, பாச கயிறை போடுவா, ஜனங்களை கொண்டு போயிடும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவர்தான் நம்ம உருவாக்க முடியும், அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை முடிக்க முடியும். மரண செய்தி அறிவிக்கப்பட்டது. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை அவன் முடிக்க போகிறான், முடிய போகுது என்று சொல்லி கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லி அனுப்புகிறார். அவருடைய பேர் ஏசாயா. ஏசாயா தீர்க்கனை கொண்டு கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார் எசேக்கியாவுக்கு. இந்த ஏசாயா தீர்க்கன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று சொல்லி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோழி மேல் இருக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்க போகிறார் என்ற நற்செய்தியை அறிவித்தவன் ஏசாயா. இந்த தீர்க்கதரிசியை தான் கர்த்தர் அனுப்புகிறார் மரண செய்தி சொல்லி, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. அநேகருடைய வாழ்வில் என்னுடைய நாட்கள் முடிய போகிறது, நான் எவ்வளவு காலத்துக்கு இருக்க போகிறேன், இந்த வியாதி நாளை பாதிக்கப்பட்டேனே. இப்படி சபை சார்ந்த சிலர் கூட இந்த வியாதியில பாதிக்கப்பட்டார். சபையை சார்ந்த குடும்பங்களிலே சிலர் பாதிக்கப்பட்டாங்க. அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அவர்களுக்கு மரண பயம், கண்ணீர், கவலை, பிழைப்போமோ மறிப்போமோ என்கிற வேதனை, அக்காலங்களிலே தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை, எல்லாருக்கும் முன்னதாக ஆம்புலன்ஸ் சொந்தங்களை ஏற்றிக்கொண்டு போகிறது என்கிற வெட்கம், துக்கம். 15 நாள் 20 நாள் ஒரு மாசம் உங்கள் வீட்டை சுற்றி டோர் போட்டாங்க, வெளியில் வர முடியலையே, ஒரு துக்கம். நினைச்சு பாருங்க, நினைச்சு. இப்படித்தான் அந்த எசேக்கியாவுக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டது, மரண செய்தி. ஜீசஸ் முதல் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர். எல்லாருக்குமே நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருப்ப, ரொம்ப நாளைக்கு வாழுவ, 80 வயசு 90 வயசு ஆனா கூட இன்னும் அநேக வருஷம் வாழணும்னு சொல்லி வாழ்த்தக்கூடிய ஒரு வார்த்தையை தான் எல்லாரும் விரும்புவது வழக்கு. இந்த ராஜாவுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, அநேக வருஷங்கள் ஆளல. அந்த நிலையில் தானே இந்த செய்தியை கேட்க கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, எத்தனையோ கனவுகளை உள்ளத்தில் ஏந்தி கொண்டு
ஒரு பறவை போல சிறகடித்து பறக்கிற ஒரு வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கு. காற்றடிக்கும் தெரியாது, பெருவெள்ளம் வரப்போவது தெரியாது, கொள்ளை நோய் வரப்போவது தெரியாது, சுனாமி வரப்போவது தெரியாது. ஆனாலும் சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு பறவை போல மனுஷனை பறந்து கர்த்தரை தேடுவதிலே குறைவுள்ள காலம், கர்த்தருக்கு கொடுக்கிற நேரங்களிலே செல்வங்களிலே குறைவுள்ள நபர்கள், கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வாழ்நாளை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் கொண்டாடுகிற இந்த காலங்களிலே குறைவு, வேத தியான குறைவு, கர்த்தரை துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் குறைவு. ஆனாலும் என்னவோ உலகத்தை சார்ந்த உலகத்தில் நான் சிறகடித்து பறந்தாக வேண்டும் என்று சொல்லி ஓடுகிற ஒரு ஓட்டம். பிரியமானவர்களே, நம்முடைய வேதம் சொல்லுகிறது, அவராலே அன்றி நாம் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே அன்றி ஒரு அற்ப காரியம் கூட நம்மால செஞ்சிட முடியாது. உண்டாக்கப்பட்டது எல்லாம் அவராலே உண்டாக்கப்பட்டது, தானா ஒண்ணும் வரல. ஆண்டவர் இயேசு உண்டாக்க முடியாத உண்டாக்காத ஒரு காரியம் உண்டு. அது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது உலகத்தினால் வந்தது, மற்ற எல்லாம் கர்த்தரால் உண்டானது. இந்த செய்தியை கேட்ட போது எசேக்கியாவுடைய நிலைமை எப்படி இருந்து தெரியுமா? இதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். யாரை நாம் பார்க்கணும்? ஏசாயா தீர்க்கதரிசனம் 38:2 சொல்லுகிறது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, நான் பார்க்கிறது தேவனுடைய மனுஷனையா? நான் பார்க்கிற என்னுடைய ஜனங்களையா? நான் பார்க்கிற என்னுடைய மருத்துவரையா? யாரை நான் பார்க்கிறேன்? உலகத்திலே நான் பார்க்கிறதான எந்த உறவுகளையும் பார்ப்பதினாலே எனக்கு மேன்மை இல்லை, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு ஜீவன் வராது. ஜீவனை கொடுக்கிறவரும் எடுக்கிறவருமாயிருக்கிற என் ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதே எனக்கு சிறப்பானது என்று சொல்லி எசேக்கியா கற்றுக் கொடுக்க. 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரே கொடுக்கிறவர், ஜீவன் எடுக்க. சில நேரங்களில் வியாதியஸ்தர்களை பார்த்து, மரண அவஸ்தையில் இருக்கிற மக்களை பார்த்து ஜெபிக்க போவது உண்டு, ஜெபித்துக் கொள்ள வருவது உண்டு. புறஜாதிகளாக இருக்கிற மக்களாலும் சரி, சபையா யாரா இருந்தாலும் சரி, அவர்களை கண்டு பேசும் பொழுது ஒரு காரியம் சொல்லுது, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு, இன்றைக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர் இயேசு என்று சொல்லி, உங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தவர் இன்றைக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுப்பா. இன்றைக்கு உலகம் முழுவதும் அச்சுறுத்தும் கொள்ளை நோய் கொரோனா, டிசம்பர் 19 வாக்கில் ஆரம்பித்து உலகத்தில் ஆரம்பித்த இந்த கொரோனா மே 10 ஆச்சு. கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 40 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 40 லட்சம் பேர், உலக ஜனத்தொகையில் 40 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு, இந்தியாவில் மட்டும் இன்றைக்கு 60,000 பேர் வரை இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவில். அந்த அளவுக்கு தீவிரமாக பரவி. கர்த்தருடைய வருகை நாட்களில் தான் ஜனங்கள் பராக்கிரமசாலி முதற்கொண்டு நடுங்குவான் என்ற வார்த்தையின் படி மலைகளுக்கும் குகைகளுக்கும் ஓடி போய் ஒளிந்து கொள்ள பார்ப்பார்கள். இந்த உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிற இந்த நாட்களிலேயே இந்த சின்ன வாதைக்காகவே அநேகர் இன்றைக்கு பயந்து ஒடுங்கி ஓடுகிறவர்கள். நேற்று தினத்தில் 17 பேர்
பூனேலேருந்து உங்களுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு போகும்படி தண்டவாளத்தில் ரயில் தண்டவாளம் வழியாக போயிருக்காங்க. குழந்தைகள், குடும்பம், பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து 17 பேர் கூலி தொழிலாளிகள். டிரான்ஸ்போர்ட்டிங் இல்லாததுனால ரயில்வே தண்டவாளம் வழியாக போயிருக்காங்க. லேட் ஆயிடுச்சு. தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தாங்க எல்லாரும். ட்ரெயின்லாம் நிறுத்தியாச்சு நாடு முழுசும். அந்த நம்பிக்கையில் 17 பேரும் தண்டவாளத்தை படுத்திருந்தாங்க. எதிர்பாராத விதம் அந்த ட்ராக்ல குட்ஸ் வந்து 17 பேரை ஏற்றி எல்லாரையும் ஒன்றுமில்லாமச்சு. தங்களை பாதுகாத்துக் கொள்ள இன்றைக்கு ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணம், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணப்படுகிற மக்கள் கூட்டம் நிறைய பெருகிட்டே இருக்கு. எதுக்காக? தன் ஜீவனை காத்துக்கொள்ள. கிறிஸ்தவர்களே, சபையே, நமக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசு நமக்குள் வாழ்கிறார் என்ற நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். எதிர்பாராத மரணங்கள், கொள்ளை நோய்கள், ஏராளமான காரியங்களை கேள்விப்படுகிறோம். உங்களுக்கும் பலவீனம் இருக்கலாம், பயம் இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் சார், கர்த்தரை நோக்கி நமக்கு பார்க்கிற வேளையில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தெரியும், நீ மரிப்பது இல்லை, நீ மரிப்பது இல்லை, நீ மரிப்பது இல்லை. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்க, மரண பயத்தினாலே பரிதவிக்கிற, அடுத்த தூக்கம் வரலையே, எப்படி ஆகுமோ, பக்கத்துல வந்துச்சு, எதிர்த்துல வந்துச்சு, பக்கத்து வீட்டில் வந்துச்சு, என்ன பண்ணுவோம், கலங்கி நிற்கிற வேளையில கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கொள்ளும். நேற்று இரவு ஜெப நேரத்தில் சொன்னேன், வரங்கள் கர்த்தர் கொடுக்கிறது, கனிகள் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அதுல வரம் என்று சொல்லக்கூடியதுல விசுவாசம் ஒரு வரமாயிருக்கிறது, கனிகளிலே விசுவாசம் ஒரு கனியாயிருக்கிறது. கர்த்தரை நாம் விசுவாசிக்க ஆரம்பித்தோமானால் நிச்சயமாய் பிழைத்துக் கொள்ள முடியும். நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பார் என்று வேதம் சொல்கிறார். கர்த்தரை தேடும் பொழுது பிழைத்துக் கொள்ள முடியும், கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைத்துக் கொள்ள முடியும். ஆகவே நாம் பிழைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் இந்த எசேக்கியா மூலமாய் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அநேக தீர்க்க தரிசனங்களை கேட்டு பயப்படுகிறவர்கள் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்னதை சொல்ல முடிந்தது, ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவுக்கு சுகம் கொடுக்க முடியல, எசேக்கியாவுக்கு ஜீவனை கொடுக்க முடியல, கூட்டி கொடுக்க முடியாது. ஆனா எசேக்கியாவின் ஜெபம் அவன் ஆயுளை கூட்டி கொடுக்கும்படி தேவனை ஏவிற்று, தேவனுடைய உள்ளத்தை திருப்பியது. நம்முடைய ஜெபம், நம்முடைய பார்க்கக்கூடிய அந்த பார்வை, நம்முடைய நோக்கம் எல்லாமே கர்த்தரை திருப்புகிற ஒரு அனுபவத்தில் ஆண்டவர் இயேசு சுவிசேஷங்களை சொல்லி வரும் பொழுது ஒரு ஆச்சரியப்பட்ட காரியங்கள் உண்டு. ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக மன்றாடுகிறார். போதகரே, ஆண்டவரே, என் வேலைக்காரன்
மரண அவஸ்தைப்படுகிறான் ஐயா, நீர் வந்து அவனை சொஸ்தமாக்க வேண்டுகிறேன் என்று சொல்லி கேட்டான். அகைன் திரும்பவும் ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவன் சொன்ன காரியம் தெரியுமா? இல்லை, ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர, நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை இதை செய் என்றால் செய்கிறான். எனக்கு மேலே அதிகாரிகள் இருந்தாலும் எனக்கு கீழே 100 பேருக்கு நான் ஒரு கேப்டனா இருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே, என் வீட்டுக்கு நீர் வருவதற்கு நான் தகுதியானவன் அல்ல. நீர் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான்னு சொல்லி விசுவாசத்தோடே ஆண்டவரிடத்துல தாழ்மையோடு கேட்டார். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். அதோடு மட்டும் இல்ல, திரும்பி பார்த்தார். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி திரும்பி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கும் பொழுது திரும்பி பார்க்கணும். கர்த்தருடைய பார்வையிலே நீ படணும். இப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரனா நீ மாறணும். இவ்வளவுதான் நீ பிழைத்துக் கொள்ள முடியும். உலகத்தில் மாற்ற முடியாத ஒன்று மரணம். இந்த மரணத்தையும் ஜெயித்தவர் இயேசு. அப்படியானால் உன்னுடைய மரண நாளை மாற்ற யாரால் முடியும்? கர்த்தர் மாற்றுவார். அதற்கு உன்னுடைய ஜெபம் அவசியமானது. 50ஆம் சங்கீதம் 14:15 சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, உன்னை விடுவிக்கிற ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. நம்ம சபையிலிருந்து நம்ம ஃபோன் பண்றாங்க, நான் வெளியில இருக்கிறேன், ஒரு ப்ரேயருக்காக போயிருக்கேன். என் நம்பருக்கு ஃபோன் போட்டுட்டு, ஜீசஸ் காலா, தனியாக இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லை, பசியோடு இருக்கேன், 4 நாளாக காய்ச்சல் தாங்கலை, ரொம்ப முடியாமல் படுத்துருக்குறேன் அப்படி சொல்கிறாங்க. நம்முடைய ஆட்களுக்கு ஜெப உதவி நிச்சயம் தேவை. எல்லாத்துக்கும் மேல கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய உணர்வு வேணும். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பக்கத்து சர்ச்சு ஏரியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு நான் வெளியிலேருந்து ஃபோன் போட்டு சர்ச்சில் கால் கொடுத்து சொல்லி அனுப்புகிறேன். இந்த பாட்டி ரொம்ப முடியாமல் இருக்காங்க, போய் பார்த்துக்கோ, சுடுதண்ணி கொடுத்துட்டு டிஃபன் வாங்கி ஹோட்டலில் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அங்கே போனால் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. வெளியூர்லேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, யாருக்கு? ஜீசஸ் கால்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம சபை ஆள் தானே அப்படின்னு நானும் செவம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிக்காக ஆட்கள் அனுப்பி வைக்கிறேன். இங்கே நான் காணக்கூடிய ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த நினைப்பை விட்டுட்டு யாராவது எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களா எதிர்பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கும் தேவனுக்கும் இடையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மத்தியஸ்தராக இருக்கிறார். வேற யாரையும் அங்க இடையில நிறுத்தக்கூடாது. நமக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கு. ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தினால கர்த்தரோடு இணையணும், கைகோர்த்து நடக்கணும். எலியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எலியா ஒரு பாடுள்ள மனுஷன், கருத்தாய் ஜெபம் பண்ணி நான் கர்த்தர் கேட்டார். பிரியமானவர்களே,
அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் ஏற்கனவே நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார், இதை செய். எந்த சூழ்நிலையில என்ன பாரு, என்னை நோக்கி கூப்பிடு. மனுஷனை அல்ல, தேவனை நோக்கி என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உனக்கு மறைந்திருக்கிற காரியங்களை, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் எங்க போகணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எங்கே குடியிருக்கணும், என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் பண்ணணும், என்ன படிக்கணும், எப்படிப்பட்ட வாழ்க்கையில பிரவேசிக்கணும், என் பிள்ளைகள் எங்கே வாழணும், எங்கே வளரணும் என்கிற ஒரு காரியங்களை தேவனிடத்துல கேட்கிற ஒரு நல்ல ஒரு ஜெப வீரர்களாய் மாறும். ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் இயேசு ஜெபத்தில் எப்போதும் ஒரு தொடர்பு வைத்திருந்தார் பிதாவோடு. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிற நாம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எல்லாவற்றுக்கும் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு பார்வை உண்டா? அவனை பாரு, இவனை பாரு, அவளை பாரு, இவளை பாரு, இதைத்தான் சொல்லி நம்ம வளர்க்கப்படுறோம், இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு விசுவாசி கடை வச்சுருக்கார். அந்த கடைக்கு போகிறேன், கடையில் பொருளே கொடுக்காம பார்த்துட்டே இருக்காரு. எங்கே பார்க்குறேன், எதுவும் கடையை பார்த்துட்டு இருக்க. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய நாம் இன்றைக்கு எதையே பார்த்துட்டு யார் யாரையும் பார்த்து 91 சங்கீதத்தில் 15 வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார், எதுவானாலும் சரி எனக்கு எந்த நேரமானாலும் சரி நோக்கி கூப்பிடு. ஆபத்தில் இன்னைக்கு எத்தனையோ ஃபோன் கால்கள் வருது. ஆபத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால், நைட்டு 9 மணி மேலே ஒரு ஃபோன் கால் வருது. என் குழந்தை மாடிப்படி விழுந்து மூளையில் ஒரு நரம்பு கட்டாயிடுச்சு, அன்கான்சியஸாக இருக்கு. 2 நாளாச்சு. ஒரே கண்ணீர், நாட்டி கண்ணீர், சத்தம் கேட்குது, வேற பிள்ளை காப்பாத்துங்க. இந்த குழந்தையோட அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறேன். ஒரே கண்ணீர், கவலை, அழுகை, புலம்பலமா இருக்கு. ஜெபித்து அன்னி ஜெபத்தில் ஜெபித்து அந்த தாயிடத்தில் ஃபோன் இருந்த அந்த ஃபோனை குழந்தைங்க காதில் வச்சு ஆலயத்துலேருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சு. காலையில் எழுந்து அந்த பிள்ளை பேச ஆரம்பிச்சு. டாக்டர்ஸ் டைம் கொடுத்தாங்க, இந்த பிள்ளை பிழைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, 2 days டைம் தரோம். எங்கள் கையில் இல்லை. அப்படியே இருந்தாலும் அது வளரும்போது அது சொல்ல முடியாது எப்படி இருக்கும். கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆபத்தில் உதவி செய்யும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை அவரால் தீர்த்து வைக்க முடியும். குழந்தை ஃபிலோமினா காலையில் எழுந்து பேச ஆரம்பித்தார். பெரிய சந்தோஷம் பெற்றோருக்கு, எனக்கும் பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து ஜெபத்தை கேட்டார் என்கிற மகிழ்ச்சியோடு மறுபடியும் அவர்களுக்காக ஜெபித்தார். 2 days வெயிட் பண்ணாங்க, வீட்டுக்கு போயாச்சு, சுகமாக இருக்காங்க. டாக்டர்ஸ்
சொல்றது நிஜம், உண்மை. மறிக்க போறது உண்மை, முடியாது உண்மை. ஆனா சத்தியம் சொல்லுகிறது பிழைத்துக் கொள்வாய். சத்தியம் சொல்லுகிறது நீ சாவது இல்லை. அவர்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். என்ன ஆகும்? புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லுகிறது. இதை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு நம்ம போலதான் பயங்கர முறுமுறுப்புள்ளவங்க. எத்தனை பெரிய செங்கடலை கலந்து வராங்க, வெட்டாந்தரையாக்கி ஆண்டவர் அனுப்புற. அந்த அற்புதம் நடக்கும் போதுதான் அவங்க சந்தோஷப்படுறாங்க. மிரியாம் பாட்டு பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஒரே சந்தோஷம். மாறாவுக்கு வந்த போது தண்ணி இல்லை, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாறாவின் தண்ணி கசப்பா இருந்தது, குடிக்க முடியல. கர்த்தர் ஏராளமான அற்புத அடையாளங்களை உங்களுக்கு செஞ்சிருப்பார். அதெல்லாம் நினைச்சு பார்க்க உங்களால முடியாது. ஒரு சின்ன சின்ன காரியம் நடந்து போச்சுன்னா, சின்ன வருத்தங்கள் வந்துச்சுன்னா, கர்த்தரை முறுமுறுக்கிற அனுபவத்தை கடந்து போவாங்க. அதனால்தான் தாவீது ஒரு சிறந்த ஒரு ஜெப வீரனாக, கர்த்தருக்கு அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்க முடிந்தது. ஏன் தெரியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னார். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கக்கூடிய மக்களாய் நாம் என்றைக்கு மாறுகிறோமோ, சபையே என்றைக்கு நாம் மாறுகிறோமோ, அன்றைக்கு நீ தேவனுக்கு பிரியமான சபையாய், பிரியமான மனுஷியாய் மாறுகிறார். பவுல் சொல்லுகிறார், நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். முறுமுறுக்கு அங்க இடம் கிடையாது. பிரியமான வாசிக்கலாம் 21:8-9. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். பிரியமானவர்களே, இதுக்கு முந்தின வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு விரோதமாய் ஜனங்கள் பேசினபடியினாலே அநேகருடைய வாழ்க்கையில பெரும் சோதனைகள், பெரும் வேதனைகள். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுவது, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசுவது, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக பேசுவது, கர்த்தர் ஏற்படுத்தின அதிபதிகளுக்கு விரோதமாக பேசுவது, தங்கள் வாழ்க்கையை அவ்வப்போது முறுமுறுத்துக் கொள்வது, மனம் செலுத்தி பேசுவது, கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கினார் என்று சொல்லி கர்த்தரை நான் முறுமுறுக்கிற ஒரு அனுபவத்தோடு இன்னைக்கு அநேகர் வாழ்வதனால உங்களுக்கு நிம்மதி இல்லை. நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் மோசேக்கு சொன்ன காரியம், சர்ப்பத்தினால் கடித்து செத்து போகிற இந்த மக்கள் பிழைக்கும்படிக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து ஒரு கொம்பிலே உயர்த்தி கட்டி வை, அதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொள்ளட்டும். என் அருளாளர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அகில உலகத்துக்காக சிலுவையிலே 3 ஆணிகள் மீது தொங்கினார். அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினாரே. அவரை நோக்கி பார்த்த கோடான கோடி மக்கள் பிழைத்துக் கொண்டார். பாவம் மன்னிப்பை பெற்றவர்களா, சாபத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களா, மரணத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாக, நித்திய ஜீவனை உடையவர்களாக மாறினார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள், சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற வரையிலும்
கொள்ளைக்காரர்கள், கொலைகாரர்கள், வேசிக்கல்லர்கள், திருடர்கள், பாவிகள் ஆக்கினை அடைந்தார்கள். அந்த சிலுவை பாவ சிலுவையாய், தண்டனையின் சிலுவையாய் இருந்தது. நம்முடைய ஆண்டவர் இயேசு என்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டாரோ அது முதற்கொண்டு அந்த சிலுவை புனித சிலுவையாய் மாறியது. என் ஆண்டவர் இயேசுவை சுமந்து, என் ஆண்டவர் இயேசு அடிக்கப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு அந்த சிலுவை மரணம் முழு உலகத்துக்குமாக நடந்திருந்தபடினால அந்த சிலுவையை நோக்கி பார்த்த எல்லாரும் பிழைத்துக் கொண்டார். பிரியமானவர், மோசேயினாலே உயர்த்தி வைக்கப்பட்ட அந்த சர்ப்பத்தை, வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் சர்ப்பத்தின் கடியிலிருந்து விடுபட முடியுமானால் அந்த சராசரங்களை உண்டாக்கி ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்த என் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் பிழைத்துக் கொள்ளும். ஆகவேதான் சொல்லுகிறேன், நீங்கள் இப்பொழுது மரிப்பது இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகும். அடுத்து இரண்டாவது ஒரு காரியம், இந்த எசேக்கியாவுக்கு இருந்த ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை குறித்து அவர் சொல்லுகிறார். நம்முடைய ஜெபங்களிலே ஒரு நீதி இருக்கணும். நாம் ஜெபிக்கிற மக்களாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நீதி காணப்படும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் தான் மிகவும் பலமுள்ளதாக இருக்கும். உன் ஜெபம் சீக்கிரம் கேட்கப்படணும் அப்படின்னா உன் வாழ்க்கை நீதியா இருக்கும். உபாகம் புத்தகம் 6:18 சொல்லுகிறது, நீ நன்றாயிருப்பதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறதை செய்வாயாக. உன் சத்துருக்களை துரத்துவதற்கும் நீ சுகமாய் வாழ்வதற்கும் பிழைப்பதற்கும் அவர் பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமா இருக்கிறதை செய்வாயாக. இந்த எசேக்கியா ஜெபிக்கும் போது சொல்லுகிறார் பாருங்கள், மூன்றாம் வசனம் 38:3, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். ஜெபிக்க முடியுமா? சபையே, எனக்கு அன்பானவர்களே, ஜெபிப்பதற்கு தைரியம் உண்டா? கர்த்தர் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை தனிய விடவில்லை. கிறிஸ்து இயேசு சொன்னார், லாசருவின் கல்லறையின் வாசல் நின்று கொண்டு எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று சொல்லி, பிதாவே, இப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று சொல்லி நின்றார். 5 அப்போ 2 மீனை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தார். பெருகியது 5000 பேருக்கு. 5000 புருஷருக்கு அதை பிட்டு கொடுத்து முடிந்தது. மீதம் எடுத்து வைக்க முடிந்தது. காரணம், அவர் உலகத்தில் வந்திருந்தும் உலகம் அவருக்குள் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆகவே செம்மையும் நன்மையுமானதை செய்யும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே
இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தார் என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்ப்போம். நம்முடைய செப நேரங்களிலெல்லாம், ஆராதிக்கிற நேரங்களிலெல்லாம் தேவ சமூகத்துக்கு போய் நிற்கும்போது நாம் பாவிதான். இயேசு என்றைக்கோ நம்முடைய பாவங்களை மன்னித்து அதை மறந்து விட்டார். அவருக்கு பின்னாக எரிந்து விட்டார். கடலின் ஆழத்தில் தூக்கி போட்டார். அதை அவர் திரும்பி பார்க்கிறதே இல்லை. ஒரு புது சிருஷ்டியாகவே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். 2 ராஜாக்கள் புத்தகம் 18 3 4 5 6 வசனங்கள் வாசிக்கும் பொழுது எசேக்கியாவுடைய இளமை காலங்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்படியா இருந்தது என்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கவனிங்க பிரியமானவர்களே, நம்ம சபைக்கு வர்றதுனால சபைக்கு வந்துட்டேன்யா, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நான் வந்து ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். நான் பைபிள் படிச்சுட்டேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். நான் 4 பேர் டாக்ஸ் கொடுத்துட்டேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்க ஜெபத்தை, என் ஜெபத்தை மாத்திரம் கேட்பார் நினைக்க வேண்டாம். பிசாசுகளுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். 6000 பிசாசு பிடித்திருந்த லேகியோன் ஆவியுடைய ஒரு மனுஷனுக்குள்ளது புறப்பட்ட அந்த ஆவி வேண்டுதல் செய்தது கர்த்தரை நோக்கி, என்னை பாதாளத்துக்கு அனுப்பிவிடாதை வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் அவர்களை பன்றிகளுக்குள்ளே அனுப்பி சமுத்திரத்திலே மாண்டு போக செய்தார். பிரியமானவர்களே, நேற்று இரவிலே அதற்கான சில விளக்கத்தை சொல்லிக் கொடுத்து, உலக மக்களுக்கு, தேவனை அறியாத மக்களுக்கும், தேவனை அறிந்து தேவனுக்காய் வாழுகிற மக்களுக்கும் அவர்கள் செய்கிற ஜெபத்திற்கு எப்படிப்பட்ட பதில் கிடைக்கும், அதனுடைய மேன்மை என்ன என்பதை விளக்கி சொல்லிக் கொடுத்து, கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தில் ஒரு நீதி காணப்படும். இயேசு ஏற்றுக்கொள்றது முன்னாடி நம்ம எல்லாருமே பாவிதான். பாடியிருப்போம், என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. பாவையில் பிரதான பாவினா என் நீதி அழுக்கான கந்தை என்று சொல்லி பாடியிருப்போம். ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு, அவருக்குள்ளே நாம் வேறு கொண்ட பிறகு, அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்மிடத்திலே காணப்படக்கூடியது அவருடைய நீதி. அவர் சொல்லுகிறார், அவன் தன் தகப்பனாகி தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். நீ பிழைக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய பார்வையில் செம்மையா செயல்படணும். மனுஷங்க பார்க்குற அளவுக்கு, மனுஷன் பார்த்து உங்களை மெச்சிக்கொள்ளும்படி, என்னை மெச்சிக்கொள்ளும்படிக்கு உன்னுடைய கொடைகள், தான தர்மங்கள், ஜெபங்கள் இருந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பார்வையிலே அது வெளியேற பெற்றதாய் மாறணும், இருக்கணும். அந்த ஒரு நிலையில நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். மனுஷங்க நம்ம வந்து பாராட்டுறாங்க அப்படின்ற நிலைமையிலே நம்ம வந்து நம்முடைய விசுவாச ஓட்டத்தை முடிச்சிடக்கூடாது. கர்த்தர் உன்னை மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கணும். நல்லா பாடுற, நல்லா வாசிக்கிற, நல்லா பேசுற, நல்லா ஜெபிக்கிற, இல்லை இது மனுஷனுக்கு முன்னதாக நாம் பெற்றுக் கொடுக்கிற மார்க். கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவருடைய கரங்களிலே தராசை பிடித்திருக்கிறார். அவர் மிகவும் அன்புள்ளவர். பாவத்தை பாடாது சுத்த கண்ணர்.
அவர் நீதிபதி, நீதியின் மேல் பிரியப்படுகிறார். ஆகவே எசேக்கியா உடனே ஜெபித்த உடனே பதிலை பெற்றுக்கொள்ள முடிந்தது. கர்த்தருடைய முடிவை அவர் மாற்றிக்கொள்ள முடிந்தது. இதை கேட்கிறவர்களே, இன்னைக்கு மருத்துவர்களோ அல்லது உங்கள் அருகில் இருக்கிறவர்களோ உங்களுடைய சூழ்நிலையோ உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு நிர்ணயித்து நீ முடிக்கும் நினைக்கலாம். அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு யா லைஃப், அவ்வளவு. நான் பட்ட மரம் சொல்லலாம், பட்ட மரத்தையும் பசுமையை மாற்ற ஆண்டவர் இயேசுவால் முடியும், முடியும், முடியும். அவன் தன் தகப்பனாகி தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று. 4ஆம் வசனம், அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள், அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். பார்த்தீங்களா? நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற சில மேடைகள், சிலருக்கு சில சேர்ஸ் போட்டு வச்சிருப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதயத்தில் வாசம் பண்றார் சொல்லுவோம், ஆனால் அந்த இதயத்தில் வேற யாரோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மேடைகள் அகற்றப்படணும், சிலைகள் தகர்க்கப்படணும். எதையாவது நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம், யாரையாவது நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்போம். எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் தெய்வம் தான், இயேசுவும் தெய்வம் தான் அப்படி சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு வாழும். விக்கிரக தோப்புகள், நினைச்ச இடத்துல நினைச்சபடி சில உருவங்களை, சில படங்களை, ஒரு கல்லையோ மரத்தையோ ஏதோ ஒரு காரியத்தை உருவாக்கி வச்சு அங்க பலி செலுத்துறார். இன்னமும் கிறிஸ்தவர்கள் மரண வீட்டுக்கு போகும்போது மரித்து அடக்கம் பண்ணியாச்சு, அடுத்து அவங்க ஒரு 2 வாரத்துக்கு பிறகு ஒரு ஜெபக்கூட்டம் வைக்கிறாங்க, ஸ்தோத்திர ஜெபம். அங்கே போகும்போது அவங்க வீடுகளில் செய்யக்கூடிய சில பாவமான காரியம், மரித்தவனுடைய ஃபோட்டோவை வைத்து பழம், பூவு, மாலை, வத்தி எல்லாத்தையும் வச்சு படையல் செய்வதும், அன்றைக்கு வந்த விருந்தாளிகளுக்கு சாப்பாடு செய்வாங்க. அந்த சாப்பாட்டை எடுத்து அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு இலையில படையல் போட்டு வாங்கி வந்த பழங்களையெல்லாம் அடுக்கி வச்சு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு, டீ காஃபிலாம் எடுத்து வச்சு, அதுக்கு பக்கத்தில் நம்ம நிற்க வச்சு, வாங்க பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஆராதனை நடத்துங்க, ஒரு ஆறுதல் கூட்டம் நடத்துங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமையில இன்னைக்கு விசுவாச மக்கள் மாறி போயிருக்காங்க. அநேக இடங்கள் அதை அவாய்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை எடுத்துருங்க, எடுத்தால் தான் நான் ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது எடுத்துடுறாங்க. நம்ம வந்த பிறகு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் மக்கள், வீட்டாருக்கு சொந்தமான மக்கள் மறுபடியும் கொண்டு வந்து அதை படைச்சு சாப்பிடக்கூடிய அமையாக இருக்கிறாங்க. சில வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவாங்க, விசேஷமான ஒரு நாட்கள் வரும்போது, கல்யாண நாளோ பிறந்த நாளோ வரும்போது, அந்த கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ப்ரேயருக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பாடு எடுத்து அந்த செத்தவங்களுக்கு படத்துக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க, ஒரு பூவை எடுத்து வச்சுருப்பாங்க, கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த நிலை இன்னும் அநேகருக்குள்ள காணப்படுது. அதனால தான் இன்னைக்கு இன்னும் பிழைக்க முடியாமல், இன்னும் ஜெபம் கேட்கப்பட முடியாமல், கர்த்தருக்கு விரோதமான அருவருப்புகளிலே அந்தரங்கமாய் மறைமுகமாய் ஊழியக்காரருக்கு தெரியாமல், ஊழியக்காரிக்கு தெரியாமல், விசுவாச மக்களுக்கு தெரியாம, தனக்குள்ளே ஒரு அந்தரங்க ஒரு
விக்கிரக வாழ்க்கை வாழ்ந்து வருகிற கூட்டம் சபைக்குள் இன்னும் உண்டு. என் ஜெபத்தை கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல? எசேக்கியாவை போல மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். ஒரு காலத்துல கர்த்தர் சொன்னார், என்ன ஆகும் புத்தகத்துல, வனாந்திர பிரயாணத்துல ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் சொல்லி அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி பிடிக்க சொன்னார். அதை பார்த்தவர்கள் பிழைப்பார்கள் என்று சொன்னார். நடந்தது, உண்மைதான். ஆனால் காலப்போக்கில் அந்த சர்ப்பத்தையே வணங்க ஆரம்பித்த கூட்டமாய் மாறியது இஸ்ரவேல் கூட்டம். அந்த மனுஷனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பினார் தூதன். கொர்நேலியு இடத்துல ஆள் அனுப்பினார். பேதுரு வந்த பிறகு பாதத்தில் விழுந்தார். அப்போ பேதுரு சொல்லுகிறார், வணக்கத்துக்குரியவர் கர்த்தர் மாத்திரம். யோவான் தூதனை பார்த்தவுடனே சாஷ்டாங்கமாய் விழுந்தார். தூதன் சொன்னார், நானும் உன்னை போல கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர், என்னை தொழுது கொள்ளாதே என்று சொன்னார். தொழுகைக்குரியவர் கர்த்தர் மாத்திரமே, எந்த ஒரு ஊழியக்காரனும் ஊழியக்காரியும் அல்ல, எந்த மனுஷனும் அல்ல. கர்த்தரை மாத்திரமே நீ தொழுது கொள்ள வேண்டும். ஜனங்கள் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். தூபம் காட்டி சர்ப்பத்துக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்ம நாட்டில் சர்ப்ப வணக்கம் நிறைய வீடுகளில் சர்ப்பத்துக்கு கோழிலாம் இருக்கு, முட்டை பால் ஊற்றி வணங்கக்கூடிய மக்களாக இன்றைக்கி அநேகர் இன்னமும் அந்த நம்பிக்கையில் இருக்கிறத பார்க்குறோம். எனக்கு தெரிந்த அநேக வருஷங்கள் எங்களுடைய வீடுகளில், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொள்ளையில் வச்சு வருஷம் ஆனால் சேவலை அறுத்து அந்த சர்ப்பத்துக்கு வணக்கம் செய்த காலங்கள் நினைவிருக்கிறது. சர்ப்பத்தை வணங்கினார்கள், தூபம் காட்டி வணங்கினார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதையும் எசேக்கியா வந்து தகர்த்து போட்டார். இப்படிப்பட்ட வணக்கங்களை தகர்த்து எறிந்து வாழக்கூடிய வாழ்க்கை செம்மையான வாழ்க்கை. 5ஆம் வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. பார்த்தீங்களா? கர்த்தர் மேல் வைத்த அந்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னாடி பின்னாடி ஒருவனுமே இல்லாத அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நமக்கு என்ன, சர்ச்சுக்கு வந்தால் ஜெபம் பண்ணால் உடனே அற்புதம் நடக்கும், ஜெபம் கேட்டுருந்தோம், வீடை வாங்கினு, கார் வாங்கினு, வேலை வாங்கினு, கல்யாணம் நடந்து, குழந்தை கிடைக்கும், எல்லாம் நடக்கணும். இதான் விரும்புகிறோம். ஒரு மக ஃபோன் பண்ணேன், விசாரித்தேன், இதில் கேட்டேன், எப்படி இருக்கீங்க, என்ன விஷயம் கேட்டேன். உடம்பு சரியில்லை, வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்களா கேட்டேன். ஜெபிக்கிறியா? தூங்கும்போது, தூக்கத்துக்கு போகும்போது, ராத்திரியில் ஜெபம் பண்ணுறோம். இந்த ஊரடங்கு நாட்களில் கிட்டத்தட்ட 45 நாளைக்கு மேலே வீட்டில் 24 மணி நேரம் வீட்டில் தான் உட்காந்துருக்கோம், வேலை வெட்டிக்கு போகல. ஆனால் கர்த்தரை தேடத்துக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தூங்குறோம். இப்போ என்னாச்சு, கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஜெப வாழ்க்கையில் குறைவு, சபைக்கு வரதை நிறுத்திட்டேன். இன்றைக்கி என்னாச்சு, அசுத்தாவுடைய போராட்டம்,
தூக்கம் வரல, பயம், கவலை, உடம்பு முடியல, இவையெல்லாம் சும்மா வரலங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற அனுபவம், கர்த்தரை தேட மனதில்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுட்டாவே சத்துரு தானா வருவான். நம்முடைய ஆண்டவர் டீசன்ட் தான், கூப்பிட்டா வருவார், வாசப்படி தட்டிட்டு தான் வருவார். இதோ வாசப்படி என்று தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனு என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆனால் பிசாசு அப்படி இல்லை. உன்னிடத்துல பாவம் இருக்குதா, பயம் இருக்குதா, கவலை இருக்குதா, நீ கூப்பிடவே தேவை, வந்துடும் உள்ள. கர்த்தர் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையில குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்களா? இந்த 4 பேர்ல யார் அதிகமா கர்த்தர் மேல் பிரியமா இருக்கிறோம் பாருங்க. எதாவது போட்டி போறோம் இல்லை, மார்க் வாங்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மார்க் அதிகமாக வாங்கிட்டான், பக்கத்தில் இருக்கிற பெஞ்சில் இருக்கிற நிறைய மார்க் வாங்கிட்டான், அவனோட அதிகமாக வாங்கணும். எப்படிலாம் வேகப்படுத்துகிறோம், பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையில் நாம் பெருகும்படிக்கு என்றைக்காவது நாம் உற்சாகப்படுத்துகிறோமா? பிள்ளைகளே அப்படிப்பட்ட நம்பிக்கையில் வளர்க்கறதுக்கு பிரயாசப்படுறோமா? நாம் அந்த நம்பிக்கையில் வளருகிறோமா? பிறகு புத்தி சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள் அந்த நம்பிக்கையிலே நீங்கள் பெருக்கம் அடைந்திருக்கிறது உங்களுக்கு அந்த அனுபவங்கள் உண்டா? ஊழியம் செய்கிற மக்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை உண்டா? குடும்ப தலைவனுக்குள்ளே நம்பிக்கை உண்டா? அநேகரை கர்த்தருக்குள் நடத்துகிறேன் என்று சொல்கிற மக்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை உண்டா? எசேக்கியா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே பெரியவனாயிரும். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லி திரும்பி முற்றம் தாண்டல, அரண்மனை முற்றம் தாண்டல, இவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். சொன்னா இப்படிப்பட்ட நற்செயல்களை, நீதியின் காரியங்களை, உத்தம காரியங்களை தேவனுடைய பார்வையிலே அவன் செய்து முடித்தவனாயிருந்தான். அற்புதமான செயல். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நடந்தான். அதனாலதான் இந்த மனுஷனுக்கு ஒரு தைரியம் கிடைச்சது. கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் மனத்துவமாய் நடந்தேன் என்பதை நீ அறிந்திருக்கிறீர். ஒரு மனுஷனுடைய மரணத்தை மாற்றுவதற்கு கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனாயிருக்கும். இரண்டாவதாக கர்த்தரிடத்துல உண்மை உள்ளவனா, உத்தமனா, அப்படி வசனத்தின்படி நடக்கிற வசன வாழ்க்கை உடையவனாக எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் இந்த வசனத்தின்படி நான் வாழ்கிறேனா, இதனுடைய நடக்கிறேனா, இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்கிறதா என்கிற அந்த நிச்சயமான ஒரு வாழ்க்கை நமக்கு. மூன்றாவதாக அவன் கண்ணீரோடு ஜெபிக்கிறவனாய் காணப்படும். மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லும். அதுக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்வில் நம்ம எப்படி ஜெபிக்கணும், எந்த அளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணக்கூடியவர்களாய் காணப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறும். கண்ணீரின் ஜெபம் மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறோம். வாசிக்க 38ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி 38:3 கடைசி பகுதி. விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். கண்ணீருக்கு நிச்சயமா பதில் உண்டுங்க, நிச்சயமா பதில் உண்டு. 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்வான். நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணு.
நிச்சயமா ஒரு நாள் கம்பீரமான வாழ்க்கை நாள் வாழ முடியும். உலகத்திலிருந்து நம்முடைய மாம்சமும் ரத்தமும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் நம்முடைய கண்ணீரின் ஜெபம் பரலோகத்துக்கு போய் சேரும். இந்த கண்ணீரை கர்த்தர் துருத்தியிலே பாத்திரத்தை அளந்து வைக்கிறார். உன் நடைகளை எண்ணி இருக்கிறவர் உன் கண்ணீரை தன் பாத்திரத்தில் வைத்திருக்கிறார். பரலோகத்துக்கு போகக்கூடியது உன் கண்ணீர். ஆகவேதான் அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தை பார்க்கும் பொழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அன்னாள் கண்ணீர் வடித்தார், கண்ணீர் விட்டு ஜெபித்தார். அநேக வருஷம் எனக்கு பிள்ளை இல்லை, மனமடி வாக்கப்படுகிறேன் என்று சொல்லி கலங்கினாள், அழுதாள், சாரப்பட்டாள். மிகவும் துக்கத்தோட மனக்லேசத்தோட செபாலயத்தில் உட்கார்ந்து கண்ணீர் உன் ஜெபத்துக்கு பலனாய் காணப்படும். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று பாருங்க. உலகத்திலே சொல்ல மாட்டாங்களா, அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கணும், அழுதாதான் கிடைக்கும். அழு, மனுஷனுக்கு முன்னாடி அழாத, கர்த்தருக்கு முன்பதாக போய் அழு. தேவ சமூகத்தில் கண்ணீரை ஊற்றிவிடு. எந்த அளவுக்கு நீ தேவ சமூகத்தில் கண்ணீர் வெடிக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ கம்பீரத்தோடு வாழ முடியும். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் ஒரு பாவியான ஸ்திரீ கர்த்தருடைய பாதத்தை கண்ணீரால் நனைத்தாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் லாசரு மரித்த செய்தி கேட்டு 4வது நாளாக கல்லறை தோட்டத்துக்கு போய் நின்று அங்கே ஜனங்கள் அழுகிறதையும் மார்த்தாளும் மரியாள் அழுகிறதையும் பார்த்து ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார் என்று வேறு சொல்றார். கண்ணீர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 1:3 ஊழியங்களுக்கு உங்களுடைய கண்ணீர், மிகுந்த கண்ணீர் ஆயுதமாய் மாறும். அழுது ஜெபம் பண்ணும் பொழுது உன் ஊழியங்களை கர்த்தர் இன்னும் பலப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 முகத்தில் இருக்க கண்ணீரை எல்லாம் அவர் துடைக்கிறவர் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ராஜாவாய் காணப்பட்டார். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கப்பட்டது உண்மை. எசேக்கியா மிகவும் அழுது ஜெபித்த போது அவன் ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைத்தது போல கர்த்தர் இன்றைக்கு உன் கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். நீ மரிக்க போகிறாய் என்கிற செய்தியை கேட்ட பிறகும் கர்த்தர் உனக்குள்ளே புதிய ஜீவனை கொடுக்க அவரை நோக்கி பார்த்து அவருக்கு முன்னதாக ஒரு உத்தம வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னை ஒப்புக்கொடு. ஒரு வேளை இதுவரை உத்தமமான ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியல, வாழ்வேன் என்று பொருத்தனை சொல். பொருத்தனை பண்ணி ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுப்பீரானால் நான் உத்தமமாய் நடந்து ஒரெல்லாம் சாட்சி சொல்லுகிறேன், சபை சபையாய் சாட்சி சொல்லுகிறேன். ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். நான் உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை கொண்டு போய் விடும் ஆண்டவரே. பொருத்தனையோடு ஒருவேளை உத்தமமாய் வாழ்ந்து வியாதியிலும் பலவீனத்திலும் சிக்கி தவிக்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, உத்தமமான வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக எடுத்து சொல்ல, உன் வாலிபத்தின் இளவயதின் பயபக்தியை தேவனுக்கு முன்பதாக எடுத்து உபகாரம் பண்ணு. அதைத்தான் யோபு பக்தன் சொல்லுகிறார். என்னுடைய நியாயத்தை நான் தேவனுக்கு ஒப்புவிப்பேன், உபகாரம் பண்ணுவேன். அப்பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். வாழ்க்கையில் பெரிய அரிய காரியங்கள் நடத்தப்பட வேண்டுமானால் உத்தமத்தில் நடந்த வாழ்க்கை
உன் ஊழியத்தின் பாதையை தேவனுக்கு எடுத்து காண்பி, எடுத்து காண்பி. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்த கர்த்தரோடு சீஷனாய் இருந்த பேதுரு கேட்டார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன தருது? 100 ஐயா இம்மையிலே நீங்கள் பெற்றுக்கொள். இழந்த இழப்புக்கு பதிலாக 100 ஐயா இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் பெற்றுக்கொள். பிரியமானவர், கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கும் பொழுது உன் ஜீவனை திரும்பவும் கொடுக்கிறார், திரும்பவும் கொடுக்கிறார். எழுந்திருப்போம். எல்லா ஜெப நிலையில் இருந்து என் மரணத்தை மாற்றுகிறவர் எனக்கு உண்டு. என் காலங்களை கூட்டி கொடுக்கிறவர், என் ஆயுசை கூட்டி கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு. நான் மரிப்பதில்லை என்று சொல்லி என்னோடு கூட பேசினவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண. கர்த்தரை நோக்கியே, மனுஷனை அல்ல, மனுஷர் மூலமாய் அல்ல, வானத்தை பூமி உண்டாக்கின என் தேவனை நோக்கி பார்க்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகம் வெட்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறபடி நான் என் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறபடினால பயபக்தியையும் என்னுடைய ஜீவியத்தையும் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தையும் உத்தமமாய் செய்தேன். நான் உத்தமமாய் நடந்து வந்தேன், நீதி நியாயங்களிலே நடந்தேன் என்று சொல்வதற்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து. மூன்றாவதா, கண்ணீரோடு ஜெபம் பண்ண, கண்ணீரோடு ஜெபம் பண்ண. மரண நாளை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில், இந்த அதிகாலை வேளையில், இந்த பகல் வேளையில், எந்த நேரத்தில் இருந்து நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் சரி, மாற்றுவா, மாற்றுவா, மாற்றுவா. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மரணத்தை மாற்றுகிறவர், நீ மரிப்பது இல்லை என்று சொல்லுகிறவர், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் என்று நம்பி நிற்கிறோம். எசேக்கியாவின் நாட்களை கூட்டிக் கொடுத்தவர், மரணத்தை மாற்றி அமைத்தவர், சாதிக்க வைத்தவர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, உத்தமம், அப்படிப்பட்ட ஜெப வாழ்வு தாரும் ஆண்டவரே. நாங்கள் உத்தமத்திலே குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம், ஜெபத்திலே குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம், விட வேண்டியதை விடாதபடிக்கு குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு வேளை இந்த ஜெப நேரத்தில் இருக்கிற என் மக்கள் யாரானாலும் இன்னைக்கு உணர்ந்து இடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே மனம் இறங்குவீரா, ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையை மாற்றுவீரா, ஒவ்வொரு இளைஞனையும் வாலிபனையும், ஒவ்வொரு கன்னிகையும், ஒவ்வொரு ஸ்திரீ புருஷனையும் கண்ணோக்கி பார்த்து சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தர் துணை நின்று அவர்களை தாங்குவீராக. செய்தியை கேட்ட பிறகு நாங்கள் சாகாமல் பிழைத்துக் கொண்டு, கர்த்தர் எங்கள் மரணத்தை மாற்றினார், கர்த்தரின் விளக்கை ஏற்றினார். ரபா ஷஹதுர பூரிபியா தரமனா. எஸ் லா, எஸ் லா. இப்பொழுது ஜெப நேரத்தில்
கர்த்தர் தரிசனத்தை காண்பிக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு விளக்கை ஏற்றுகிறார். கர்த்தர் விளக்கு தண்டை அணைக்காதவனுக்கு விளக்கை ஏற்றுகிறார். இருளில் இருக்கிற உனக்கு கர்த்தர் வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறார். தேவனே வழியில் இறங்குகிறார். மனம் இறங்கி மக்களை ஆசீர்வதி. நம்பிக்கையினாலே வாழ்வு பெறட்டும். நீதியினாலே வாழ்வு பெறட்டும். மனம் உடைந்து அழுகையோடு புலம்பலோடு வருகிறபடினாலே வாழ்வு பெறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. நேரம் மட்டுமா இந்த ஆராதனையிலே ஊழியங்களிலே இடைப்பட்டபடியால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. விவாசமாக இருந்தபடியால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தபடியால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். சத்துருக்களை அழித்தபடியால் நன்றி சொல்லுகிறோம். சூழ்நிலை மாற்றினபடியால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். தடைகளை உடைத்தபடியால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் முக்கியம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். God bless you. God bless you.